கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு 27:45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அதாவது மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை பூமியெங்கும் இருள் உண்டானது. இது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு அல்ல என்பதை அறிவியல் மற்றும் இறையியல் ரீதியாக நாம் காண முடியும். அறிவியல் ரீதியாக பார்க்க போனால் அந்த இருள் ஒருபோதும் சூரிய கிரகணத்தால் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது பஸ்கா பண்டிகை காலத்தில். அது பௌர்ணமி அன்றுதான் வரும். ஆனால் சூரிய கிரகணமோ அமாவாசை அன்று மட்டுமே நிகழும். ஒரு முழு சூரிய கிரகணம் அதிகபட்சம் 8 நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும். ஆனால் சிலுவையில் ஏற்பட்ட இருள் 3 மணி நேரங்கள் நீடித்தது. வேதாகமத்தில் இருள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. உலக பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தன்மேல் சுமந்து கொண்ட போது அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்ததின் அடையாளமே இந்த இருள். மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நிலவிய இந்த இருளின் போது ஆண்டவர் இயேசு எந்த வார்த்தையையும் பேசவில்லை. இது பிதாவின் நியாய தீர்ப்பை தம்மில் ஏற்றுக்கொண்ட ஒரு மௌனமான தருணம். மாலை 3 மணிக்கு தேவாலயத்தில் அந்திப்பலி செலுத்தப்படும். அதே வேளையில் ஆண்டவர் இயேசு நமக்காக பலியாகி தம்முடைய ஜீவனை தந்தார். அந்த அந்தகாரம் என்பது வானியல் நிகழ்வு அல்ல, மாறாக பூமிக்கும் பரலோகத்திற்கும் இடையில் மனிதனின் பாவம் நின்றதால் பிதா தனது முகத்தை மறைத்து கொண்டதன் வெளிப்பாடாகும். அறிவியல் இது கிரகணம் அல்ல என்பதை உறுதிப்படுத்த இறையியல் இது ஒரு தெய்வீக அற்புதம் என விளக்குகிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பாடுகளை தொடர்ந்து நாளையும் நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.